சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் படிக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறீங்க. நீங்க இந்த வீடியோ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசுடைய அச்சு அடையாளங்கள் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய சரீரத்துல இதை மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா போதும். நம்மளுடைய சரீரத்துல பிசாசு ஃபர்ஸ்ட் நோட் பண்றதே இதுதான். இது இருக்கா அப்படின்றதான் பிசாசு பார்ப்போம். அதாவது சாதாரணமா நீங்க எந்த ஒரு பாடுமே படலை அப்படின்னா ஏசப்பா போலயே நீங்க மாற முடியாது. அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம பாடுபடுறோமோ அதை சிலுவையில ஏசப்பா தொங்குனாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரூபம் நமக்கு அப்படியே வருது. அவர் பட்ட காயங்கள், அந்த கசை அடிகள், அந்த முள்முடி சூட்டினது, அவருடைய கை கால்கள் ஆணி அடிச்சது, அந்த அச்சு அடையாளங்களை நம்ம சரீரத்துல ஆண்டவர் தருகிறார். அதை தரும்போதுதான் பிசாசு அதை பார்க்கும்போது நம்மளை ஐடென்டிஃபை, ஒரு ரெகக்னைஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சில ஒரு பிசாசுடைய ராஜ்யத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேரை நேம்ஸ் நாங்க எங்களுடைய இதுல நாங்க உச்சரித்தாலே சத்துருடைய ராஜ்யத்துல இருந்து அந்த ஏஜென்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தை ரட்சிக்க, அதாவது அதுல பிடிவில இருந்திருப்பாங்க. பிசாசு அவங்கள பயன்படுத்தி நிறைய சபைகள் அழிச்சிருக்கும், நிறைய குடும்பங்களை அழிச்சிருக்கும். அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டு வெளியே வரும்போது சொல்லுவாங்க, நாங்க எங்க மீட்டிங்ல ஒரு சில பேரை சொன்னாலே அந்த இடமே குலுங்கும். அந்த அளவுக்கு அனாயிண்டடா அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி பேரை சொல்லும் போது எல்லாருமே ரெஸ்பெக்ட் கூட பண்ணுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிசாசே ஒரு சில பேரை தான் ரெகக்னைஸ் பண்ணும். ரெகக்னைஸ்னா என்னன்னா, இவனை பத்தி எனக்கு தெரியும், இவனை நான் பார்த்திருக்கேன், இவனுடைய பிரேயர் லைஃப் இப்படி, இவன் இயேசுக்காக இவ்வளவு பாடுபட்டவன், அதனால இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற அந்த ரெகக்னேஷனே நமக்கு அப்பதான் வரும். எப்ப அப்படின்னா, இயேசுனுடைய அச்சு அடையாளங்கள் நம்ம சரீரத்துல இருக்கும்போது. அச்சுனா என்ன? அச்சுனா ஒரு இது இருக்கும், நம்ம அதுல இது பண்ணும்போது அதே மாதிரியே எல்லாமே உருவாகிறது அச்சு. அப்ப இன்னைக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பாத்தீங்கன்னா இயேசு மாதிரியே இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம அந்த ஆவிக்குரிய கண்களால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சரீரத்துல இயேசுடைய அந்த பாடுபட்டதான அந்த காயங்கள் அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஏன்னா இது நம்ம சரீரத்துல காணப்படும் போது பிசாசு ஒரு நிமிஷம் அப்படியே பேக் ஆயிரும். ஓகே, இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த கேட்டகரியை நம்ம ஒண்ணும் தொட முடியாது, நம்ம இதாவது ஜாக்கிரதையா தான் இருந்து ஆகணும் அப்படின்றத பிசாசு இது பண்ணுவோம். இப்ப இந்த அச்சு அடையாளங்கள் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 129 1-3 வரைக்கும் இருக்கு. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். இடத்துல பாருங்களேன், மக்கள் நம்மளை நெருக்குறாங்க, சிறு வயசுல இருந்து நம்மளை நெருக்கிட்டே இருக்காங்க, நெருக்கியும் நம்மளை மேற்கொள்ளல. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். அதாவது ஒரு நிலத்துல உழுகிறது மாதிரி நம்ம முதுகுல உழுது, ஸ்பிரிச்சுவலா நம்ம முதுகுல உழுது அந்த படைசால்களை நீளமாக்கினாங்களாம். அப்படி உழுகும் போது நம்மளுடைய முதுகு எப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதுகு மாதிரி. எப்படி அன்னைக்கு கசையடி அவர் பெறும்போது அந்த முதுகுல அந்த அந்த ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு தழும்பா இதாயுது. அந்த வெட்டுப்பட்டது ஒரு மாதிரி இருக்கும். அதே போலதான் நம்மளும் இன்னைக்கு மனுஷர்கள் நம்மளை இது பண்ணும்போது நம்மளுடைய முதுகு அந்த போல ஆகுது. அதே போல இன்னொரு வசனம் இருக்கும், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினி, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு விட்டீர். மனுஷங்க, அதாவது ஸ்பிரிச்சுவலா நம்ம தலை மேல ஏறி நடக்கன்னு பிசிக்கலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா நம்ம தலையின் மேல ஏறி நடக்கும் போது ஒரு வேதனை, ஒரு தலை மேல ஒரு வேதனை, அதான் அந்த முள்முடி சூடின மாதிரி ஒரு வேதனை, அந்த மாதிரி ஒரு வேதனை. அப்ப நம்மளுடைய தலை இயேசு கிறிஸ்துவின் அந்த முள்முடி சூடின மாதிரி ஒரு தலையை ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது அப்படி மாறிடுது. இந்த மாதிரிதான் இது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன், ஆனா காலையில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னா, உண்மையாமே அடி வாங்கிட்டு தான் நம்ம வந்திருப்போம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இப்ப அன்னைக்கு ரோமர்களால அப்போஸ்தலர் பவுல் அடிபட்டாரு, இயேசு கிறிஸ்து ரோமர்களால அடிபட்டார். அவங்க யாருன்னா அந்த அதிபதிகள். இன்னைக்கும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு.
நம்ம வந்து வசனத்துல வந்து வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதினா ஸ்பிரிச்சுவல் உலகத்துல அதுகள் வந்து நம்ம வந்து எப்பப்பெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்றோமோ, இல்ல யாருக்காவது நம்ம ஜெபிக்கிறோமோ, இல்ல இந்த மாதிரி நம்ம உபதேசம் பண்றோமோ, இல்ல பிறருடைய மனக்கண்களை நம்ம தெளிவாக்குறோம்ல, ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வரோம்ல, அப்பெல்லாம் அதுக்கு சும்மா இருக்காது. அன்னைக்கு எப்படி அப்போஸ்தலர் பவுல் வந்து காவலில் வைக்கப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி ரோமர்களால அடி வாங்கினாரோ, கொஞ்சம் குறைய நான் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. 40 முறையே ஏதோ வந்து ஆண்டவர் கணக்கு சொல்வார் அப்போஸ்தலர் பவுல். அந்த சாட்டை அடி வந்து வாங்கினார். இயேசு கிறிஸ்துவும் அடி வாங்கினார். இன்னைக்கு நம்ம போய் யார்ட்டையும் பிசிக்கலா அடி வாங்க தேவையில்ல. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயே நம்ம அடி வாங்கிடுவோம். எதுக்குன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்ம இரவு நேரத்துல மேக்சிமம் இரவு நேரத்துலதான் நடக்கும் போது நம்ம ஸ்பிரிட்டை வந்து பிசாசு வந்து கூப்பிட்டு நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற, எதுக்கு இது பண்ற. ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும், அந்த அடி வாங்கினதே தெரியும். ஆனா அநேகருக்கு வந்து அந்த அடி வாங்கின சீன் ஞாபகம் இருக்காது. காலையில எந்திக்கும் போது அந்த பெயின் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இது அப்புறம் வந்து பிசாசு வந்து ஒரு சில பாரத்தை நம்ம மேல வந்து வச்சுட்டு போயிடும். யாரு அத முக்கியமா இயேசு என்கிற நாமத்துக்காக தான் இவ்வளவும் வந்து நீங்க வந்து பட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து ஒண்ணு நீங்க பிறருக்கு அறிவிச்சது நிமித்தமா இருக்கலாம், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நீங்க வைராக்கியமா நீங்க சேவிச்சது நிமித்தமா இருக்கலாம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நீங்க போய் அடி வாங்கும்போது, மிதி வாங்கும்போது பிசிக்கல் வேர்ல்ட்லயே உங்களுக்கு காயமா தான் இருக்கும். நீங்க உலகத்துல இப்ப பார்க்கும்போது நார்மலா இருப்பீங்க. ஆனா பெயின் வந்து பயங்கரமா இருக்கும். காலையில இருந்துச்சா பெயின் வந்து பயங்கரமா இருக்கும். உண்மையாமே அடி வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னா, உண்மையாமே அடி வாங்குற மாதிரி இல்ல, அடி வாங்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யார்கிட்டயா சொப்பனத்துல வந்து ஏதாவது ஒரு பலிபீடத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அடி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்து இது நடக்கும். அப்ப இந்த மாதிரி அநேக அடிகள் பட்ட அப்போஸ்தலர் தான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. கலாத்தியர் 6:17 இருக்கு. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இப்பதான் சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இனிமே யாருமே எனக்கு வருத்தம் உண்டாக்க கூடாது. இந்த வார்த்தை சொல்றது யார்கிட்ட? சும்மா சொல்லல அவரு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கேட்க முடியாது. எல்லா சத்துருக்களும், எல்லா பிசாசும், அவனுடைய கீழே இருக்கிற எல்லா சத்துருவும் கேட்கும்படியா சொல்றாரு. இனிமே குட்டி பிசாசா பெரிய பிசாசா எவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்க கூடாது. ஏன்னா நான் கர்த்தராகிய இயேசுவினுடைய அடையாளங்கள் நான் என் சரீரத்துல தரித்திருக்கிறேன். அவருடைய அடையாளங்கள் என் மேல வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு வசனம் இருக்கு, கிறிஸ்துவை போல நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா அவரோட கூட நம்ம ஆளுகை செய்வோம். இப்போ ஒன்ஸ் ஆண்டவர் எப்பயுமே அடி வாங்கிட்டே இருக்கல. ஆண்டவர் அந்த சிலுவைக்கு உட்படுத்தின அந்த நாட்கள் தான் அந்த அடி வாங்கினாரு. அந்த பாடுகள், அந்த முள்முடி சொன்னார். ஒன்ஸ் அவர் உயிர் தெளிந்த பின்பு அவர் வந்து திருப்பி அதே சரீரத்துல இல்லை, அவர் மகிமையின் சரீரத்துக்கு போயிட்டாரு. ரெண்டாவது அதே அடிகளை வந்து அவர் பெற்றுட்டே இருக்கல. அப்ப நம்மளும் வந்து இன்னைக்கும் நம்ம சத்ருவை பார்த்து சொல்லலாம், இனிமே ஒன்ஸ் நீங்க ஆண்டவருடைய அடையாளங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க இனிமே டிக்ளேர் பண்ணலாம் அப்போஸ்தலர் பவுல் போல, இனிமேல் ஒருவனே எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். முக்கியமா இயேசுக்காக நான் துன்பப்படுகிறேன். இந்த மாதிரி இரவு நேரத்துல நான் பிசாசுல அடி வாங்குறேன். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் பாடி ஃபுல்லா பெயினா இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு. நான் நிறைய உபத்திரவங்கள் குகையில நான் போயிட்டு வந்தனால இயேசுடைய அடையாளங்க என் மேல வந்திருக்கு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறவங்க நீங்க எல்லாருமே இந்த வசனத்தை நீங்க டிக்ளேர் பண்ணலாம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுடைய அடையாளங்களை நான் என் சரீரத்துல தரித்து கொண்டிருக்கிறேன். எந்த பிசாசும் என்னை டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்க கூடாது. நான் அச்சாடு, ஏன்னா ஏற்கனவே அதுக்கு அடிச்சு அச்சாவே மாறிச்சு. இயேசுடைய அச்சு நம்ம மேல வந்துருச்சு. அவரே நம்ம மேல பதிந்து விட்டார். அந்த அடையாளம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம முதுக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில அடி வாங்கின அதே முதுகு. அதே மாதிரி நம்ம முகத்தை பார்த்தோம் அப்படின்னா காய் துப்புனது, ஜனங்கள் நம்மளை நிந்தித்து அவமானப்படுத்தி அந்த ஆண்டவர் மேல எச்சி துப்புவாங்களாம். அதே போல் நம்ம முதுகு. அதே மாதிரி மனுஷ தலை மேல ஏறி நடந்த அந்த சூழ்நிலைகள், நம்ம சந்தித்த அந்த பாடுகள் பிரச்சனையை பாத்தீங்கன்னா அந்த முள்முடி சூழ்ந்து ரத்தம் வடிகிற மாதிரி அந்த சூழ்நிலைங்க. அப்படிங்கிறப்ப இயேசுடைய அடையாளங்கள் என் மேல வந்துருச்சு. இனிமே யாரும் எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி அப்படின்னு நம்ம வந்து அறிக்கை பண்ணலாம். அப்புறம் வந்து சங்கீதம் 129 அந்த 3 வசனத்தையும் நம்ம அறிக்கை பண்ணலாம். என் சிறு வயசு தொடங்கியே நீங்க வந்து நிறைய நெருக்கியும் நீங்க என்னை மேற்கொள்ள முடியல. ஆனா உழுகிறவர்கள் என் முதுக வந்து அந்த மாதிரி மாத்திட்டீங்க. எப்படி நிலத்தை உழுகிறது மாதிரி என் முதுகுல வந்து நீங்க விழுந்துட்டீங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல. அதே மாதிரி என்னை போட்டு அடிக்கிறது, என்னை வாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணிட்டீங்க. ஆனா இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக அப்படின்னு வந்து சொல்லி ஜெபிக்கலாம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள்.
பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அதுக்கு முந்தின இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பவுல் கையினால ஆண்டவர் நிறைய அற்புதம் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருடைய கச்சைகளை போடும் போதே ஜனங்கள் ரொம்ப சுகமாகி இருப்பாங்க. நிறைய பொல்லாத ஆவி அப்பயே போயிருக்கும். அவர் யூஸ் பண்ண கர்ச்சீஃபை இது பண்ணும் போதே பொல்லாத ஆவி போய் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். அப்ப அதே மாதிரி இவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பட்ட பாடுகள் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதான் படிக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் படிக்கிற பாடுகள் எங்களுக்கு வேண்டாம், ஆனா அவங்களுடைய மேன்மை மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. அது நமக்கு கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு அப்போஸ்தலர் பவுலை போல பேதுருவை போல நமக்கும் நிறைய ஒரு அபிஷேகம் வரங்கள் வரணும். அவங்க பட்ட பாடுகளையும் நம்ம பட்டுதான் ஆகணும். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெகக்னேஷன் பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லுது. இவங்க பண்ண தப்பு அதான். மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் அப்படின்ட்டு பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா அப்படின்றது. அப்ப மந்திரவாதிகள் அநேகர் பாருங்க, இயேசுடைய நாமத்தை சொல்ல துணிந்து இவங்க பண்றாங்க. அப்ப பிசாசுட்ட நமக்கு ஒரு ரெகக்னேஷன் வரும். ஆனா பவுலை அறிவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பவுலுடைய அச்ச அடையாளங்கள். ஏன்னா பவுல் இயேசு போலயே மாறிட்டார். அதனால ஏசப்பாவுக்கும் பவுலுக்கும் ஒரு டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி அந்த அச்சு. அப்ப ஏசப்பாவும் பக்கத்துல நிக்கும் போது பவுலு பக்கத்துல நிக்கும் போது ஏசப்பா மாதிரியே பவுலும் மாறிட்டாரு. அதனாலதான் அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. இன்னைக்கு சத்ருவை பார்த்து நம்ம இயேசு நாமத்தினால் நீ போன்னு சொல்லும் போது அது நம்மளுடைய வேர்டுக்கு ஒபே பண்ணணும், நம்மளுடைய கமாண்டுக்கு அதை ஒபே பண்ணும் அப்படின்னா நம்ம இயேசுடைய அச்ச அடையாளங்கள் அப்படியே நம்ம தரிப்பிக்கப்படணும். இன்னைக்கு நீங்க பாடுகள் வழியா உபத்திரங்கள் வழியா நீங்க போய்கொண்டே இருக்கலாம். ஒன்னே ஒரு விஷயம் தான், நம்ம இயேசு போல மாற்றப்படணும். ஏன்னா அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளா நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனாலதான் அன்றைக்கு பிசாசு மேல ஒரு ஆளுகை ஆளுமை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். அதே போல இன்னைக்கு நீங்க சூழ்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வரைய பாடுகள் பிரச்சனைகள்லாம் உங்களை இயேசு போலயே உங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த அச்சு நம்ம மேல பதிந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு உபத்திரத்தின் பாதையில போறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, பிசாசுகளை அழிக்க நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்ம பேர் சொல்லும் போது அதை ரெகக்னைஸ் பண்ணணும். இப்ப ஒரு ஏரியா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க பேர் அந்த சத்துரு, ஏன்னா அந்த ஏரியால உள்ள எல்லை பிசாசு இருக்கும், அந்த ஏரியால உள்ள வானமண்டல ஆவிகள் இருக்கும். அந்த இடங்களுக்குள்ள உங்க பேர் தெரியணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு வல்லமையான ஒரு தெய்வ பிள்ளையா மாற்றுவார். அந்த இடங்கள் எல்லாம் உங்க பேர் பேசப்படும். ஏன் பவுல் அந்த இடத்துல இருக்கான்ப்பா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இது வரும். அப்ப அந்த நேம் பிசாசுடைய ராஜ்யத்திலே அறியப்படும். அப்படிப்பட்டதான ஒரு இதுதான் ஆண்டவர் அன்னைக்கு பவுலுக்கு கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்னா அவர் கிறிஸ்துவை சுமந்ததுனால, கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டதுனால. அதனால நீங்க அந்த வசனத்தையும் நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். ரொம்ப பாரமா ரொம்ப இதா இருக்குனால இனிமே யாரும் என்னை வருத்தம் உண்டாக்க கூடாது, இயேசுடைய அச்ச அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். 2வது, பிசாசுமே அந்த அச்சை பார்த்துதான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும், உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணும். இவனை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பாடுகள் பிரச்சனை வழியா போகும்போது எதுக்கா இவ்வளோ உபத்திரவம் அப்படின்னு நினைக்கும் போது இயேசுடைய அச்ச அடையாளங்கள் நம்ம மேல பதியப்படுதுன்றதை நினைச்சு இதை நம்ம சந்தோஷமா கடப்போம். நிச்சயமா இந்த வீடியோ அனைவரும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.